அனைவருக்கும் வணக்கம். கும்பகோணம் உருவான கதையை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். கும்பகோணம் தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிற நகரமாகும். இதற்கு குடமூக்கு, திருக்குடந்தைன்னு சிறப்பு பெயர்கள் உண்டு. திருக்குடந்தை புராணம்ங்கிற நூல் தான் கும்பகோணத்தோட வரலாற்றை விளக்கிற நூல். இதை எழுதியவர் தமிழறிஞர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. இவர் யார்னா தமிழ் தாத்தா உவேசாவுடைய ஆசிரியர். கும்பகோணம் எப்படி உருவாச்சு? பிரளய காலத்துக்கு பின், அதாவது இந்த உலக அழிவுக்கு பின், மீண்டும் தன்னோட படைப்பு தொழிலை தொடங்குவதற்கு தனக்கு ஒரு சிருஷ்டி பீடம் வேணும்னு பிரம்மதேவன் நினச்சார். அதை அவர் சிவன்கிட்ட சொல்வார். உடனே சிவன் பிரம்மதேவனிடம் அமிர்தமும் மண்ணும் கலந்து ஒரு குடம் செஞ்சு அதை அமிர்தத்தினால நிரப்பி அதற்கு நடுவில் அந்த சிருஷ்டி பீடத்தை வச்சு, அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற ஜீவராசிகளின் பீஜங்களை வச்சு அதை சுற்றி வேதம், ஆகமம், இதிகாசம், புராணம் இவற்றை அரண் மாதிரி அமைச்சு அந்த குடத்தை பூஜை பொருள்களால் பூஜை செஞ்சு அதை உரியில் கட்டி கைலாய மலையில் வைக்க சொல்வார். பிரம்மதேவனும் சிவன் சொன்ன மாதிரியே அந்த குடத்தை கைலாய மலையில் வச்சிருவார். பிரளயம் வரும். அதாவது இந்த உலகையே அழிக்க வெள்ள ஊழி பெருவெள்ளம் வந்துடும். அது இந்த குடத்தை அடித்து அந்த குடம் தென் திசையை நோக்கி வரும். பிரம்மதேவனும் அந்த குடத்தை தொடர்ந்து வருவார். அந்த குடம் ஒரு இடத்துல தென் திசையில் நின்றுடும். அந்த குடம் நின்ன வினாடியே பிரளயமே அடங்கிவிடும். உடனே சிவபெருமான் பூமிக்கு வந்து தன்னுடைய கையால் அம்பு எய்தி, அதாவது பானம் விட்டு அந்த குடத்தை ரெண்டாக உடைச்சிருவார். குடமும் ரெண்டாக செதறிடும். குடத்துக்கு மேலே இருந்த பூஜை பொருள்கள் எல்லாம் வெவ்வேறு இடத்துல செதறி சிவலிங்கம் ஆகிடும். இந்த மொத்த நிகழ்வும் நடந்த இடம்தான் கும்பகோணம். குடத்தோட வளைஞ்ச பகுதிக்கு பேர் மூக்குன்னு பேர். அந்த குடத்தின் மூக்கின் வழியாக அமிர்தம் பூமியில் விழுந்து உருவான தலமாதலால் கும்பகோணத்துக்கு குடமூக்குன்னு பேர் வந்தது. சிவபெருமான் பூமியில் வந்து பானம் விட்ட இடம்தான் பானபுரேசம். அந்த ஈசனுக்கு பெயர் பானபுரீஸ்வரர். அமிர்தம் தாங்கிய குடம் நின்ற இடம்தான் திருக்கலையநல்லூர். கலையம்னா குடம்னு அர்த்தம். அங்கு உருவான ஈசனுடைய பெயர் அமிர்தகடேஸ்வரர். குடத்தோட அடிபாகம் விழுந்த இடத்திலிருந்து இருந்த அமிர்தத்தையும் மணலையும் கலந்து சிவபெருமான் ஒரு லிங்கம் செஞ்சு தான் அதில் ஜோதி ஸ்வரூபமாக மறைஞ்சிடுவார். அவர்தான் கும்பகோணத்தில் இருக்கிற கும்பேஸ்வரர். அவருக்கு ஆதி கும்பேஸ்வரர்னு ஒரு பேர் உண்டு. ஏன்னா பிரம்மதேவன் தன்னுடைய படைப்பு தொழிலை தொடங்குவதற்கு முன்னாடி உருவான சிவலிங்கம் ஆதலால் அவருக்கு ஆதி கும்பேஸ்வரர்னு பேர். அந்த அமிர்தம் பூமியில் கொட்டும் பொழுது ஈசன் பூமி குழிந்து அமிர்தத்தை தாங்குக அப்படின்னு நினைப்பார். உடனே பூமியில் 2 குளம் உண்டாகி அதில் அமிர்தம் ரொம்பிடும். அதில் ஒரு குளம்தான் சாரங்கபாணி கோவிலில் இருக்கிற பொற்றாமரை குளம். இன்னொரு குளம்தான் மகாமக குளம். அந்த குடத்தோட வாயில் பகுதி விழுந்த இடம்தான் குடவாயில். ஈசனுடைய பெயர் கோணேசர். உரி விழுந்த இடம்தான் சிக்கேசம். ஈசனுடைய பெயர் சிக்கேசர். ஆனால் அவர் சந்திரனுக்கு அருள் புரிஞ்சதுனால அவருக்கு சோமேஸ்வரர்னு ஒரு பேர் உண்டு. வில்வம் விழுந்த இடம்தான் வில்வனேஸ்வர் கோவில். அங்கு ஈசன் ஆதிசேஷனுக்கு அருள் புரிஞ்சதுனால அவருடைய பெயர் நாகேஸ்வர். தேங்காய் விழுந்த இடம்தான் நாளிகேரேஸ்வர் கோவில். நாளிகேரம்னா தேங்காய்னு அர்த்தம். அந்த ஈசனுக்கு அபிமுகேஸ்வரர்னு ஒரு பெயர் உண்டு. அபினா மேற்குன்னு அர்த்தம். மகாமக குளத்தில் குளிக்க வர ஜீவ நதிகளுக்கு அந்த ஈசன் மேற்கு முகமாக காட்சியளிப்பதால் அவருக்கு அபிமுகேஸ்வரர்னு பேர் வந்தது. பூனல் விழுந்த இடம்தான் யக்னோபவீதேசர் கோவில். யக்னோபவீதம்னா பூனல்னு அர்த்தம். பிற்காலத்தில் கௌதம முனிவர் அங்கு வந்து ஈசனுடைய அருள் பெற்றதுனால அந்த கோவிலுக்கு கௌதமேஸ்வரர் கோவில்னு பேர் வந்தது. கும்பகோணம் உருவானப்போ உருவான அத்தனை கோவில்களும் மகாமக குளத்தை சுற்றி தான் இருக்குது. இந்த உலகை காக்க வந்த அந்த உமா மகேஸ்வரனுக்கு இந்த பாமாலையை சாற்றி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். உமையவளின் சங்கரனே, ஊழி பெருவெள்ளத்தில் உலகை மீட்டெடுக்க உடனே எய்தினாய் பானம், உருவானது கும்பகோணம். கும்பகோணத்தில் காணலாம் எக்கோணத்திலும் உன் கோலங்கள்.
எண்ணற்ற உமது ஆலயங்கள், எமக்கோ அவை சரணாலயங்கள். அரணாக இருப்பவனே சரணம் சரணம். மீண்டும் பேசலாம்.